வணக்கம் மக்களே, குக்டு தமிழ் நேயர்கள் எல்லாரும் இன்னைக்கு என்ன ரெசிபி கத்துக்க போறோம்னு ரொம்ப ஆர்வமா வந்திருப்பீங்க. அதவே நாங்க பூர்த்தி பண்றதுக்காக சூப்பரான ஒரு செட்டிநாடு டிஷ்ஷோட வந்திருக்கோம். நம்ம பாட்டி செஞ்சு கொடுக்கிற நாட்டுக்கோழி ஃப்ரைய இன்னைக்கு நம்ம செஞ்சு பார்த்திடலாம். இதை செய்யறதுக்கு முதல்ல ஒரு தவால 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு அது ஒரு மிக்சியில போட்டு நல்லா தூளா அரைச்சு வச்சுக்கோங்க. அடுத்ததா 1 கப்பு தண்ணிய நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுல 10 காஞ்ச மிளகாய் சேர்த்து 5 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா மிளகாவை மட்டும் எடுத்து அரைச்சு பேஸ்டா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் நல்லெண்ணெயோட அரைச்சு வச்சிருக்க மிளகா பேஸ்ட போட்டு 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பேன்ல 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 2 பிரியாணி இலை, 1 இன்ச்சு பட்டை, 8 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 ஸ்டார் அனீஸ், 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுட்டு பத்து கருவேப்பிலை, 1/4 கிலோ சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா நீங்க வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து கலந்துட்டதுக்கு அப்புறமா 2 தக்காளிய சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளி வெந்ததுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அடுத்ததா நாம அரைச்சு வேக வச்சிருக்க மிளகா பேஸ்ட சேர்த்துட்டு வதக்குங்க. அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூளையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதுல 1 கிலோ நாட்டுக்கோழிய சேர்த்துட்டு நல்லா மசாலாவை சிக்கனோட மிக்ஸ் பண்ணிட்டு அதுல 4 கப்பு தண்ணி ஊத்துங்க. அதுக்கப்புறமா மூடி போட்டு 35 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அரைச்சு வச்சிருக்க மிளகு தூளை இதுல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லியையும் சேர்த்துடுங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான நாட்டுக்கோழி ஃப்ரை ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம குக்டு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.